நினைச்சுப்பேன், அந்த ஆமை ஒரு பெண், அந்த முயல் ஒரு ஆண் என்று நான் நினைத்துக் கொள்வேன். ஏன் அந்த ஆமை ஒரு பெண் என்றால், எங்கே போனாலும் ஓட்டை கழற்ற முடியாத ஆமை போல பெண் என்கிறவள் எங்கே போனாலும் வீட்டை சுமந்து கொண்டே இருக்கிறாள். கதையை கொஞ்சம் மாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா முயல் தூங்காது, வெற்றியாளர்கள் தூங்க முடியாதுங்க. வெற்றி பெறுவதற்காக ஓடுகிறவர்களுக்கு தூக்கமே வராது. முயல் உட்கார்ந்து தூங்கலை, சும்மா உட்கார்ந்து இருந்தது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஜென் துறவி வந்தார். துறவி முயல்கிட்ட கேட்டார், என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு பந்தயத்துக்கு நடுவில் ஓய்வு எடுக்கிறேன். பந்தயத்துக்கு நடுவில் எதுக்கு ஓய்வு எடுக்கிறேன்? ஏன்னா ஆமை ரொம்ப பின்னாடி வருது. ஆமையோடைய பந்தயம் போடுறேன். ஆமாம், என்ன பந்தயம்? யார் வேகமாக ஓடுறாங்கன்னு பந்தயம். இதுக்கு பந்தயம் வேறு தேவையா? இந்த உலகத்துக்கே தெரியுமே, முயல் தான் வேகமாக ஓடுன்னு உலகத்துக்கே தெரியும். நீ எதுக்காக பந்தயம் ஓடுற? இந்த முயல் யோசிச்சுது, ஆமாம் இல்லை, உலகத்துக்கே தெரியும் நான் தான் வேகமாக ஓடுறேன்னு. ஒரு பதக்கம் கொடுப்பாங்க, அதுக்காக ஓடுறேன். பதக்கத்தை எங்கே மாட்டுவ? ஆமாம், மாட்டவே என்னோட வலையில் இடம் இல்லையே. அப்போ பதக்கத்தையும் மாற்ற முடியாது, உலகத்துக்கே தெரிஞ்சதுக்கே எதுக்கு ஓடுற நீ? இல்லை, நான் ஒவ்வொருத்தரோடையோ ஓட போய் நான் தான் ஃபாஸ்டஸ்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். யாரோடலாம் ஓட போகிறேன்? நாளைக்கு தவளை, நாளான்னைக்கு பாம்பு, அடுத்த நாள் புறா. என்னைக்கு முடியும் உன்னோட பந்தயம்? நீ என்னதான் வேணும் உனக்கு? முயல் சொல்லிச்சு, பந்தயத்துலலாம் ஜெயிச்சுட்டு நல்ல புல்வெளியில் உட்காந்து சுகமாக காத்து வாங்க போகிறேன், அதான் இப்போவே வாங்கிட்டு இருக்கிய என்றவுடன் முயல் இந்த பந்தயத்தில் நான் ஓடவில்லை என்று விடை பெற்று கொண்டது. எனவே முயல் சொன்னது, நான் தோற்றேன் என்பது உண்மை அல்ல, நான் பந்தயத்திலிருந்து விலகிவிட்டேன் என்பதுதான் உண்மை என்று முயல் சொன்னது. இப்படித்தான் வாழ்க்கையில் பல சமயத்தில் தேவையில்லாத பந்தயங்களை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, உண்டா இல்லையா? யாருக்கோ எதையோ நிரூபிப்பதற்காக ஏதோ ஒரு பந்தயத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில சமயங்களில் யோசித்து பார்த்தால், இந்த பந்தயம் எனக்கு எதற்கு என்று யோசிக்க கூட நேரம் இல்லாமல் அந்த பந்தயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம்.